ஏய் கூப்பிடுற மா வீட்டில் யாருமா? வெளியாமா? ஏன் சார் வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சார் 2 மாச வாடகை பாக்கியும் இன்னும் 2-3 நாள்ல கொடுத்துறேன். இதத்தான் மாசம் பிறந்ததுல சொல்லிட்டு இருக்க. இப்ப 3ஆம் மாசம் வரப்போகுது. என்ன சார் 2 மாசத்துக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? 6 மாசம்லாம் சேர்த்து கட்டியிருக்கேன்ல. நான் என்ன ஏமாத்தவா போறேன்? எத்தனை வருஷமா என்ன பாக்குறீங்க? இத பாருமா, எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கி இருக்கலாம். அதுக்காக டிஸ்கவுண்ட்லாம் தர முடியாது. இந்த காம்பவுண்ட்ல எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஒண்ணு காசு கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லனா வீட்டை காலி பண்ணு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? வேற என்னமா சொல்லணும்? வாடகை தர வேணா இங்கே கொடுத்துறேன்னு சொல்லவா? சார் உங்க பிரச்சனை வாடகை இல்ல. அதுக்காக நீங்க இப்படி கோவப்பட்டல நான் பார்த்ததும் இல்ல. மனசுக்குள்ள வேற ஏதோ வெச்சுக்கிட்டு தான் நீங்க இப்படி பேசுறீங்க. ஆமாமா, நான் இங்க வீடு வாடகை விட்டுருக்கேனா இல்ல லாட்ஜ் நடத்துறேனா? அக்கம் பக்கம் யார் குடியிருக்க வேணாமா? இங்க பாருங்க, நீங்க வயசுல பெரியவங்களா இருக்கீங்க. எங்களை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க. வயசுக்கு தகுந்த பேச்சா பேசுறீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாசுக்கா வீட்டை காலி பண்ணணும்னு சொன்னேன். நீ புரியாம பேசினா நான் என்ன பண்றது? இந்த பாருமா, இந்த இடத்துல விளையாட இருந்தா நேரா போலீஸை கூட்டு வந்து பேசியிருப்பேன். என்ன பிரச்சனைங்க? ஏய் என்ன சவுண்டு? நீங்க நினைக்கிற மாதிரில நாங்க எந்த தப்பும் பண்ணல. நானும் என் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தான் இந்த வீட்டுக்கு வந்தாங்க. நீங்க கல்யாணம் பண்ணுங்க இல்ல கருமாதி பண்ணுங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு பணத்தை விட மானம் தான் முக்கியம். உங்களுக்கு எப்படி? சார் கடுமையா வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. நாங்க இவ்வளவு நாளும் இங்க மதிப்பும் மரியாதையோடயும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏமா என் வாய கிளற? உன் தங்கச்சி கெட்டு போய் வந்தது எனக்கு தெரியாது நினைக்கிறியா? ஸ்வாதி ஒன்னும் இல்ல, சார் கிட்ட வாடகை விஷயமா பேசிட்டு இருக்கேன். நீ உள்ள போ. நீ ஏமா தாஜா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு வாடகை எடுத்து உடனே வை, ஒரு வாரம் கழிச்சு காலி பண்ணு, இல்ல உடனே வீட்டை காலி பண்ணு. இருங்க பேசலாம். ஸ்வாதி நீ உள்ள போ. சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. நான் வந்துடுறேன். என்னம்மா பழகின தோசத்துக்கு பேசிட்டு இருந்தா? பழகின தோஷத்துக்கு நான் அடுத்தவனோட படுத்துட்டு வந்துட்டு பேசுவியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா செருப்பு பிஞ்சிடும்டா. ஸ்வாதி என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? நீ சும்மா இருக்கா? இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி இருக்கு? நல்லா பேசுறமா. உனக்காவது உன் அக்கா சோத்துல உப்பு போட்டிருக்கால. சூடு சொரண இருந்தா வீட்டை காலி பண்ணுங்க. காலி பண்ண முடியாதியா? என்ன பண்ணுவ? முடிஞ்சத பாத்துக்கோ. ஸ்வாதி நீ கொஞ்சம் சும்மா இரு. இங்க பாருங்க, மன்னிச்சிருங்க. அவ நீங்க வார்த்தையை விட்டு கோவத்துல பேசிட்டா. உங்களுக்கு என்ன? நாங்க காலி பண்ணணும் அவ்வளவுதானே? காலி பண்ணிடுறோம். கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏமா டென்ஷன் பண்றீங்க? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்களால எனக்கும் கெட்ட பேரு, ஊருக்கும் கெட்ட பேரு. போறவரெல்லாம் வீட்டுல இருந்து காண்டா பண்ணிட்டு போறான். இதெல்லாம் செட் ஆகுதுமா. உடனே வீட்டை காலி பண்ணுங்க. நாங்க தான் வாடகை கொடுக்கறோம். போறவ வரவ ஒண்ணும் கொடுக்கல. வாடகை கொடுத்துட்டா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இப்ப ஓனரா நான் பண்ணட்டுமா? உங்க அட்வான்ஸ்லாம் வாடகையில கழிஞ்சு போச்சு. உங்க பொருள்லாம் எடுத்துட்டு உடனே கிளம்புங்க. இங்க பாருங்க, வயசானவர்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன், இல்லனா அசிங்கமாயிடும். நானும் அதேதாம்மா. ஒட்ட பிள்ளைங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? டேய் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உள்ள இருக்க பொருளை வெளிய தூக்கி போடுடா. ஏய் எங்க போற? நவுர்மா, சும்மா வயல்ல நின்னு பேசிட்டு இருக்க. வெளிய போடா. நவுரு என்ன? வெளிய போடான்னு சொல்றேன். சொன்னேங்க, போ அப்படி.